போக்குவரத்து கழகத்தை எடுத்துக்கொண்டால் ஆந்திர பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். அதே மாதிரி கர்நாடகாவை எடுத்து வந்தா கேஎஸ் கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். அதே மாதிரி கேரளா எடுத்தோம்னா கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். எல்லா மாநில அடையாளங்களும் அவங்க மாநிலத்தோடு இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று இந்த திராவிட திருவாளர்கள், இந்த ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா, அவங்க அப்பா எவ்வளியோ அதே வழி இந்த திராவிட ஸ்டாலின் தமிழ்நாடு என்ற பெயரை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் எல்லாம் அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த வாகனங்களில் எல்லாம் அரசு போக்குவரத்து கழகம் என்று இருப்பதை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று மாற்றி இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுதப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் எந்தெந்த மாநகரங்களில் அந்த உள்ளூர் பேருந்துகளில் எல்லாம் ஏற்கனவே பல்லவன் போக்குவரத்து கழகம், சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம், வேலுநாச்சியார் போக்குவரத்து கழகம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய வரலாற்று மாமன்னர்கள் பெயர் பொறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை பொறுக்க முடியாத களவாணி கருணாநிதி நம்முடைய மாமன்னர் பெயர்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவங்க அம்மா பேர் அஞ்சுகம் போக்குவரத்து கழகம், எம்ஜிஆர் வந்தார் அவங்க அம்மா சத்யா போக்குவரத்து கழகம், ஜெயலலிதா வந்தாங்க அந்த அம்மா போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க. நம்ம மன்னர்கள் பெயரெல்லாம் அழித்து விட்டு இவர்கள் தமிழ்நாடு என்று அரசு இருக்கிறதை கூட வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு என்ற பெயரை எப்படியாவது அழித்து விட வேண்டும், தமிழர்கள் என்ற அடையாளம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று இந்த திராவிட திருவாளர்கள் இன்று இந்த மண்ணை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்று இந்த நமது தொகுதியிலே நம்முடைய சுற்றி இருக்கின்ற சென்னை தொகுதியில் குளத்தூர் தொகுதி, பெரம்பூர் தொகுதி, மாதவரம் தொகுதி, திருவொற்றூர் தொகுதி உள்ள நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இன்று இந்த வாகனங்களில் தமிழ்நாடு அரசு என்ற வாசகத்தை எடுத்து இன்று ஒட்டியிருக்கிறோம். அது வெற்றிகரமாக இன்று நடந்து முடிந்திருக்கிறது. அனைவரும் வந்து இதற்கு ஒத்துழைத்து வேலை செய்த அனைத்து நம்முடைய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கு, திராவிட நாயே வெளியேறு, தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் நாங்கள் இது மூலமாக தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் திராவிட அரசு தமிழ்நாடு என்கிற பெயரை அழித்துவிட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று எல்லா பேருந்துகளிலேயும் எழுதி வைத்திருக்கிறது. தமிழ்நாடு என்பதை தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு ஸ்டாலின் அரசிற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? நாடு தமிழ்நாடு, ஆனால் தமிழ்நாடு என்று ஏன் எழுதவில்லை என்றுதான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பேருந்துகளிலே தமிழ்நாடு என்று நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய உரிமை இந்த மண்ணிலே பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் திராவிடம் இந்த மண்ணிலே தமிழுக்குமான உரிமையை தட்டி பறிக்க
இணைத்துக் கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கு ஸ்டாலின் அரசு இன்றைக்கு தவறுதலாக காட்டு தருமாறாக காட்டு மிராண்டித்தனமாக எங்களுடைய அடையாளங்களை அழிக்கிறது. யார் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கிற அண்ணன் சீமானும் இதை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, இது நீடித்தால் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் செய்து போராட்டம் செய்து அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் இருக்கிற பேருந்துகளிலே தமிழ்நாடு என்கிற பெயரை நாங்கள் எழுதுவோம், அதை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.